உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 30. என்னை விட்டு போய்விடாதே சிந்து என்று அவளை கட்டி அணைத்து தன்மேல் போர்த்தி கொண்டான். அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் எண்ணவில்லை. அதன்பின் நடந்தவை எதுவும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. பொழுது விடிந்தது. ஷியாம் இன்னும் விழிக்கவில்லை. சிந்துஜா கதறி அழுதாள். ஐயோ, இது என்ன சோதனை! நான் எப்படி சிறுவயதிலிருந்து கடைபிடித்து வந்த நெறி தவறி போனேன்? நான் இருக்கும் நிலை என்ன? இனி என்னவாகும்? என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று மலமளவென்று கண்ணீர் சொரிந்தாள். ஐயோ, மீனாவோ முத்துவோ இப்போ வந்துவிட்டாள். இங்கே வந்து தன் கோலத்தை பார்த்து விட்டாள். பதறிப்போய் எழுந்து தன் உடைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். வேகமாக குளிரறைக்குள் நுழைந்து குடித்து உடையை மாற்றினாள். வந்து கட்டிலில் தொப்பென்று விழுந்து கதறி அழுதாள். இதுவரையில் ஷியாம் குடித்து அவள் பார்த்ததில்லை. லீலா கூட ஷியாமிற்கு குடிப்பவர்களை கண்டாலே பிடிக்காது என்று கூறியிருக்கிறாள். அப்படி இருக்கையில் நேற்று மட்டும் எப்படி குடித்தான்? நல்ல வேளையாக ஷியாம் குடித்துவிட்டு வந்ததை மீனாவோ முத்துவோ பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் நிச்சயம் விசாலாட்சியிடம் கூறியிருப்பார்கள். இப்போதும் கூட பாலும் மனது அவனுக்காகவே மருகியது. இந்த அளவிற்கு அவனிடம் தன் மனது பலகீனமாக இருக்கும் என்று அவள் எண்ணவில்லை. அரைவாசலில் நிழலாட திரும்பி பார்த்தாள். தயக்கத்துடன் ஷியாம் அறைக்குள் வந்தான். அவனை கண்டதும் எழுந்து நின்றாள். அவள் அருகில் வந்து, சாரி கீர்த்தனா, நான் என்று தொடங்குகையில் மீனா உள்ளே வந்தாள். அம்மா சாப்பிட வர என்றபடியே வந்தவள் இருவரையும் ஒரே அறையில் அதுவும் மிக நெருக்கமாக நிற்பதை பார்த்ததும் திகைத்தாள். எங்களுக்கு பசிக்கல மீனா, நாங்கள் ஊருக்கு கிளம்ப ஏற்பாடு பண்ணுமா, போதும் என்று கூறிவிட்டு நகர்ந்தான். பின் திரும்பி சிந்துஜாவை பார்த்தான். அவள் தலையை குனிந்து கொண்டு இருந்தாள். மீனா, கீர்த்தனாவிற்கு எல்லாவற்றையும் எடுத்து வைக்க உதவி செய் என்று அவளுக்கு பணித்துவிட்டு சென்றான். கீர்த்தனா அறகுறையாகத்தான் செயல்பட்டாள். மீனா அவளை நோட்டமிட்டவாறே எல்லாவற்றையும் எடுத்து வைத்தாள். சிந்துஜாவின் கண்கள் அவ்வப்போது கலங்கி கொண்டிருந்தது. முத்துவிடமும் மீனாவிடமும் குழந்தைகளிடமும் விடைபெற்று காரில் ஏறினர். கார் கண்ணை விட்டு மறைந்ததும் மீனா விசாலாட்சிக்கு ஃபோன் செய்தாள். சிந்துஜாவை பொறுத்த மட்டில் பிரச்சனை இதோடு நின்றுவிடவில்லை. மேலும் பூதாகாரமாக பெரும் பிரச்சனை ஒன்று வரவிருப்பது அவளுக்கு தெரியவில்லை. சென்னை செல்லும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவன் பேச சென்றாலே அவள் கண்களில் கண்ணீர் வர அமைதியாக இருந்து கொண்டான். ஷியாமிற்கு ஆரத்தி எடுக்க விசாலாட்சி ஆரத்தி கரைத்து எடுத்து வந்தாள். வானதியும் வினயாவும் தன் பிரிய அண்ணனுக்கு வாழ்த்து கூறினர். கிஷோர் அப்போது வீட்டில் இல்லை. அதை பற்றி ஷியாம் விசாரித்த போது கிஷோர் அவனது புது பிசினஸில் பரபரப்பாக இருப்பதால் அவன் எப்போதும் பிஸியாகவே இருப்பதாக விசாலாட்சி தெரிவித்தாள். ஆரத்தி எடுக்கையில் கீர்த்தனாவை கவனித்தாள் விசாலாட்சி. அவள் முகத்தில் கலை இல்லை. கிஷோரை பற்றி பேசியதற்கும் மகிழ்ச்சியோ வேறு எந்த உணர்வும் அவள் முகத்தில் தெரியவில்லை. காரில் இருந்து இறங்கிய சிந்துஜாவை பார்த்ததும் வேட்டையாடும் புலியின் ஆவேசத்தில் இரு ஜோடி கண்கள் ஜொலித்தது.